ஸோ guys வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா லோன் ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேலஞ்சு பண்ணலான்னு இருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினச்சி தான் நான் பண்ணுறேன். அது என்ன சேலஞ்சுனா, நான் ஃபஸ்ட்டு தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 4 ரவுண்ட் ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் 4 ரவுண்ட் ஜெயிக்க வச்சுட்டு லாஸ்ட்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னா 5 ரவுண்டு ஜெயிக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா மற்றவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, அவனுங்களை மொத்தமாக 4 ரவுண்ட் ஜெயிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க ஆடுவாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிச்சுட்டு அவனையும் ஜெயிக்க வச்சுட்டு நம்ம வந்து கடைசியில் போய் அடிக்கிற மாதிரி இருந்தால் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம், மறக்காமல் பார்க்கலாம். சரி வாங்க, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து WAW மெத்தட்ஸான். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 120 கொடுத்ததுக்கப்புறம் படிக்க பார்க்குறேன், மேலே பழைய மாட்டுது. இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கான், ஒரு இடத்துல நிற்கவே மாட்டான். சரி சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட போயிட்டு அடிக்கலாம், டெஸ்ட்டிக்கில் பார்த்தா டெஸ்ட்டிக்கிலே ஹெச்ஆட் விழ மாட்டுது. ஸோ அவன் கிட்ட போனதுக்கப்புறம் வச்சதுக்கப்புறம் அவன் தான் சூனியா பவர் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் அவன் வந்து செத்து போயிட்டான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரவுண்ட் ஜெயிச்சிட்டோம். இன்னும் நம்ம தொடர்ந்து 3 ரவுண்ட் ஜெயிச்சதுக்கப்புறம் அவனை நம்ம 4 ரவுண்ட் ஜெயிக்க போகிறோம். இப்போ அடுத்த ரவுண்டு ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நின்று இருந்தால் அதுக்கப்புறம் நவுந்து போனான். சரி நான் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கலாம் பார்த்தா 1-2 பையனாக இருந்தால் மிஸ் ஆகிடுச்சு. 2 வாட்டி அடிக்கும் போதும் சரி வேலைக்கு ஆகாது, மேலே ஏறி போய் டக்குன்னு அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டு ஒன்று ஊற்றி அப்படியே மாற்றி அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவனை கிளியர் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம வந்து தொடர்ந்து 2 ரவுண்ட் ஜெயிச்சிட்டு இன்னும் 2 ரவுண்ட் ஜெயிச்சுட்டு மீதி 4 ரவுண்ட் அவன் தான் ஜெயிக்க போகிறான். இது அவனுக்கே தெரியாமல் நடக்க போது. அவன் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ரவுண்டில் தான் நம்ம மேட்சே இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கோப் பிஸ்டல், அதாவது வந்து M500 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டக்குன்னு ஹெச்ஆர் அச்சா கூட வந்து பார்த்தீங்கன்னா அவன் நம்மளை ஹெச்ஆர் அச்சாலும் நம்ம ஃபுல்லாக சாக மாட்டோம்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்தேன். சரி வந்து நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு அழுத்தி பிடிச்சிக்கலாம், விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ரவுண்டில் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் வேகமாக ஓடுறான் அவங்ககிட்ட. அவன் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நானும் போகிறேன். அவன் மேலே அடி விழுது. ஃபஸ்ட்டு 12 தான் விழுது, அதுக்கப்புறம் அவன் 2 வாட்டி அடித்தான். அப்போ மொத்தம் 20 தான் விழுது. சரி நம்ம இந்த ஃப்ரீஸை போட்டு விடலான்னு பார்த்தா ஃப்ரீஸில் தப்பிச்சிட்டான் அவன். சரி வெளியே வரட்டான் அடிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வெயிட் பண்ணியிருந்தான். அவன் இந்த சைடு வந்துட்டான். சரி நம்ம ஒரு அடிப்பான்னு பார்த்தா மேலே சுத்தமாக படவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழிச்சுனா இருக்க, ஒரு வாட்டி கூட படவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஒன்று வந்தது. அப்போ 23 ஒன்று போச்சு, அவன் சாவேலை. இன்னும் 2 புல்லட் இறங்கினா வந்து பார்த்தீங்கன்னா 2 இல்லை 1 இறங்கினா கூட அவன் செத்து போயிடுவான். சரி அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் படம் நினச்சி அடிதான் அவன் ஓடினே இருக்கான் ஒரு இடத்துல இல்லாமல். இந்த சைடு வந்தான், அந்த சைடு வரான், அந்த சைடு வந்தான், எப்படி ஓடுறான். இந்த ஸ்கோப் பிஸ்டல் இருக்க புல்லட்டு அவன் மேலே சுத்தமாக படவே மாட்டுது. அப்போ அவன் சைடில் ஓடனா அப்படியே பார்த்தா அப்பயும் மேலே படவே இல்லை. அவங்க தான் ஓடினே இருக்கான், நிற்கவே மாட்டான் ஒரு இடத்துல. சரி எங்கன்னு பார்த்தா திடீர்னு காணாமல் போயிட்டான். எங்கடா காணாமல் போயிட்டான்னு சொல்லிட்டு ஓடினே இருக்கிறேன் நானும். அவன் கண்ணில் படவே இல்லை. என்னடா இவன் இப்படி நம்மளுக்கு தொந்தரவு கொடுத்துருக்கானே, எங்கே வந்தானா அச்சு முடிச்சுட்டு நம்ம சீக்கிரமாக ரவுண்டு முடிச்சு ஜெயிச்சுட்டு போகலான்னு பார்த்தா மாட்டவே மாட்டான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றினே இருக்கேன், சுத்தமாக கிடைக்கல. அப்புறமா இந்த பக்கம் போனால் இங்கே இருக்கானா பார்த்தா இங்கேயே ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டேன் ஃபுல்லு இதையும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் நம்ம கண்ணில் மாட்டவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குளோவில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் போட்ட மாதிரி தெரிஞ்சுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எட்டி பார்த்தா அப்போ கூட அவன் கிடையவே இல்லை. சரி மேலேயாவது இருப்பான்னு நினச்சி மேலே போனதுக்கப்புறம் சுடுற சவுண்டு கேட்டுது. சரி நம்ம எடுத்துகிட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் எகிரி அடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் அதான் செத்து போயிட்டான். நம்ம 3 ரவுண்ட் ஜெயிச்சிட்டு இன்னும் 1 ரவுண்ட் ஜெயிச்சுட்டு அடுத்து 4 ரவுண்ட் அவன் தான் ஜெயிக்க போகிறான். நம்ம அந்த 4 ரவுண்ட் இப்படி ஆட போகிறான்னு மட்டும் வரேன். லிட்ரலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு மாதிரி தான் ஆடி இருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி அப்படிலாம் ஆடலன்னு கேட்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரவுண்டு ஸ்டார்ட் ஆச்சு. இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா அவனை சீக்கிரமாக ஆச்சு முடிச்சிடலாம். ஏன்னா போன ரவுண்டு ரொம்ப நேரம் ஈத்துன்னு போயிட்டான் நம்மளை கடைசி வரைக்கும். சரி இந்த ரவுண்டை வந்து பார்த்தீங்கன்னா அவனை சீக்கிரமாக முடிச்சிடலாம் சொல்லிட்டு ரொம்ப ஸ்பீடாக ஏறினதுக்கப்புறம் ஒரு வாட்டி வந்துடுச்சு. அடுத்த வாட்டி பார்த்தா திருப்பி போகிற மேட்ச் மாதிரி பண்ணுறான். ஓடுறான் சுற்றுறான் கித்துறான் எங்கெங்கேயோ ஓடுறான். சரி ஃப்ரீஸ் போட்டு அவன் டேமேஜ் போகணும்னு பார்த்தா ஃப்ரீஸ் மேலே டேமேஜ் போல ஓடினே தான் இருக்கான். சரி நம்ம எப்படியாவது அவனை போய் அடிச்சிடணும், வேலையே ஆகாது, இல்லை நம்ம ஓட ஓட்டினே இருப்பான்னு சொல்லிட்டு அவன் மேலே வந்து கண்ணே எடுக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா அவனை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கு. இந்த சைடு வந்து நான் அந்த சைடு போனால் பார்த்தா திருப்பி காணாம போயிட்டான். ஏன்னா இவன் ஒரே மண்டலாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு இவன் பண்ணுறதை பார்த்துட்டு. சரி நம்ம மேலே ஏறிக்கலாம் பார்த்தா சைடில் ஓடி விட்டான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஒன்றும் ஒரு அடி போத்தான் பாவவே இல்லை. அப்போ பார்த்தா அப்படி ஒன்றா இப்படி ஒன்றா அது பார்த்தா ஒரு வாட்டி அடிச்சதுக்கப்புறம் சோனியா பவர் ஆக்டிவ் ஆனதுக்கப்புறம் அவன் செத்து போயிட்டான். தொடர்ந்து 4 ரவுண்ட் ஜெயிச்சிட்டோம். இன்னும் அவன் ஏதாவது தொடர்ந்து 4 ரவுண்ட் அவனை ஜெயிக்கிறதுக்கப்புறம் அவனை ஜெயிக்க வச்சுட்டு லாஸ்ட் ரவுண்ட் தான் நம்ம வந்து அடிக்கவே போகிறோம். லாஸ்ட் ரவுண்டு அடிச்சாதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேலஞ்சில் ஜெயிச்ச மாதிரி, அடிக்கலைன்னா நம்ம இந்த சேலஞ்சில் தோற்றுருவோம். சரி இந்த ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கன்று எடுக்கிற மாதிரி இருந்தது. சரி அவன் கன்று எடுக்க விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். என்ன கன்று வருது அந்த கன்று நீ எத்தனை அச்சு வரான்னு பார்த்தா கரெக்டாக டபுள் வேலை எடுத்துட்டான். அதுவும் கரெக்டாக 2 எடுத்துருக்கான். சரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓடி போய் நம்ம பாட்டு மாதிரி ஆடலாம், ஏன்னா நம்மளை அடிக்கணும்ல. அதுக்கு நம்ம சும்மா அடிக்காமலே இருக்க முடியாது. ஏன்னா நம்ம தொடர்ந்து 4 ரவுண்ட் ஜெயிச்சிட்டோம். அவன் மேலே கொஞ்சம் புல்லட்டு பாட்டாக தான் இவன் நினைப்பான், சரி அவன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸ் விட்டு ஆடுறான் அப்படின்னு. சரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேமேஜ் கொடுத்ததுக்கப்புறம் அவன் அடிச்சிட்டான். இவன் தொடர்ந்து 4 ரவுண்ட் ஜெயிச்ச மாதிரி ஓடி போய் புல்லட்டு சுட்டுருக்கான். இந்த ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி இந்த ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பாட்டு மாதிரி தான் விளையாட போகிறோம்.
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னே மேலே போயிட்டோம். மேலே போனதுக்கப்புறம் க்ளோவால் போட்டான். சரி நம்ம எகிரி ஒரு அடி அடிப்போம்னு சொல்லிட்டு 2 அடி அடித்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகும்போது நான் இன்னொரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவனை அடிக்க மாட்டேன். ஏன்னா ஆச்சா நான் செத்து போயிடுவான்ல. சரி நான் லோட் பண்ணிட்டு அவன் அடிக்கணும் விட்டு அடிக்க விட்டேன். அதே மாதிரி தான் அவன் 2 ரவுண்ட் ஜெயிச்சிட்டான். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அவனை நம்ம 2 ரவுண்ட் அடிக்க விடணும். 3 ரவுண்ட் அடிக்க விட்டோம்னா அவ்வளோதான், நம்ம செத்து போயிடுவோம். சரி சொல்லிட்டு அவன் வந்து அடுத்த ரவுண்ட் வந்து நம்ம தான் கன் எடுக்க வேண்டியது. நம்ம என்ன கன் எடுத்தாலும் நம்மளை போட்டுருவான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சரி மேக் 10 லெவல் 3 MP5 லெவல் 3 வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ அவனுக்கு ஈஸியாக இருக்கும்ல நம்ம ஸ்பீடு அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே மேக்ஸிமம் 1 2 புல்லட் தான் இறங்குவேன். அதுக்கப்புறம் இறங்க மாட்டேன். அதுக்கப்புறம் அவன் வந்து என்னை அடிக்கணும் சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக ஓடுறேன். அவங்ககிட்ட என்னை அடிடா வாடா சொல்லிட்டு சுட்டுலாம் போகிறேன். சேர்ந்துலாம் நிற்கிறேன், வாடா என்னை வந்து அடிடான்னு. அப்போ பார்த்தா சைடில் வந்து நானும் வந்து 2 புல்லட் சுட்டு க்ளோவால் சுட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அப்போ தான் வந்து அவனை சுடுறதான் நான் நினச்சி என்னை காலி பண்ணிட்டான் சீக்கிரமாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் அமைதியாக நிற்கிறேன், எதுவும் மனவேல. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் வந்து போயிட்டான். இப்போ லாஸ்ட் ரவுண்டு அவனுக்கான ரவுண்டு. அவன் இந்த ரவுண்டு என்னை ஜெயிச்சிட்டானா முடிஞ்சிச்சு. அடுத்த ரவுண்டு வந்து நான் ஜெயிக்கிறேன்னு அவன் ஜெயிக்கிறேன்னு தான் பார்த்துக்கலாம். இந்த ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் அவனுக்கு விட போகிறேன். இதான் லாஸ்ட் ரவுண்டு அவனுக்கோசம் விடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொண்டா இங்கே வெயிட் பண்ணே இருந்தேன். வருவான்னு. சரி வரவேலை, சரி நம்ம ஏறி போய் அடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஏறி போய் அடி வாங்கலாம்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறேன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் நின்றுங்களாம். நான் வந்து சும்மா அதே மாதிரி தான் 13 14 போச்சு. அதுக்கப்புறம் சும்மா ஓரமாக சுட்டோன்னே அவன் என்னை சுட்டு அவன் 4 வந்துட்டான். அப்போ பார்த்தா திருப்பி அதே மாதிரி தான் பண்ணிருந்தான். கன்று சுவிட்ச் பண்ணின்னு சுட்டு நிற்கிட்டேன்னு. தம்பி வெயிட் பண்ணப்பா, இது யார் ரவுண்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு வந்து என்ன தான் நல்ல கன்னாக மாட்டுதோ எல்லாத்தையும் வாங்கி போட சொல்லிட்டு AWM அந்த 1 புல்லட் கன்று டஸ்ட் இது 3மே வாங்கினேன். இப்போ அவன் வந்தாலே நம்ம அடிக்கணும். ஏன்னா அவனை நம்ம அடிக்க விட்டோம்னு வச்சுக்கிறேன். சத்தியமாக வந்து பார்த்தீங்கன்னா 94 ரவுண்ட் ஜெயிச்சதுனால இந்த ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. லக்கில் கூட அவன் அடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃப்ளாஷ் பேங்க் போட்டான். அவன் வந்து அதை போட்டான், அந்த ஃப்ரீஸு போட்டு பார்த்தா சரி எங்கன்னா வருவான்னு பார்த்தா சைடில் அவன் ஒழிஞ்சுனான். சரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த AWM ஸ்கோப் போட்டு அவனை அடிக்கலான்னு பார்த்தா ஸ்கோப் போட்டுனே அவன் உள்ளே வந்து போயிட்டு நமக்கு ஃப்ளாஷ் பேங்க் போகிறான். சரி நம்ம போட்டோம் விடுன்னு பார்த்தா காணாமல் போயிட்டான். எங்களா காணாமல் போயிட்டான்னு போட்டால் திருப்பி அங்கே தான் நிற்கிறான். நம்ம இது போட்டதுக்கப்புறம் உள்ளே போயிட்டான் ஸ்கோப் வச்சதுக்கப்புறம். அப்போ கரெக்டாக க்ளோவல் போட்டான். சரி நம்ம வெயிட் பண்ணலாம், ஏன்னா நம்ம ஏறி போய் சாகிறதுக்கு அவனே ஒட்டும் சொல்லிட்டு சைடில் வந்தான். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பட்டாசுகள்லாம் சவுண்ட்லாம் வரும். அப்போ கூட அவன் மேலே படவே மாட்டுது. அப்போ வந்து ஒரு அடி பட்டுச்சு. நம்ம லோட வரத்துக்குள்ள சைடில் வந்துட்டான். சரி ஏழு வச்சு ஒரு அடி போய் சொல்லிட்டு அடிச்சிட்டேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சோனியா அப்போ வந்ததுனால அவனை அடிச்சிடுவான்னு சொல்லிட்டு நான் க்ளோவல் போட்டதுக்கப்புறம் அவன் செத்தே போயிட்டான். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி செம்ம ஜாலியாக இருந்துச்சு. நான் லிட்டரலாக விளையாடி பார்க்கும்போது செம்ம ஜாலியாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக. ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேம் வர்றதுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறமா வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.